இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாகராஜர் கோயிலேருந்து ஹரிப்பாடுக்கு வந்து ஹரிப்பாடிலேருந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சி இப்போ நம்ம ஆலப்புழாக்கு திருப்பி போயிட்டுருக்கோங்க. போயிட்டு நம்ம ஜெட்டி சர்வீஸ் போயிட்டு அதில் எங்கள் பக்கத்தில் ஏதாவது கிராமத்துக்கு அப்படி சும்மா போயிட்டு சும்மா அப்படியே திரும்பி வரலாம். அதுக்கப்புறம் அந்த அப்படியே அந்த கோயில் மியூசியம் ஒன்று இருக்காமே, அதை முடிச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஒரு காமெடி என்னென்னா, போயிட்டு லேடிஸ் சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக லேடிஸ் சீட்டு போகுது. கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னார் இது லேடிஸ் சீட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கிளம்பி பின்னாடி வந்து உட்காந்துக்கினேன். சரிங்க, அப்போ நாம் அங்கே போயிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ண பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஆலப்புழா பஸ் ஸ்டாப்பு வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து அடுத்தது இந்த கோயர் மியூசியம் போகலான்னு சொல்லிட்டு, சணல் மியூசியம் அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டேன். இங்கே ஒரு 2 பஸ்ஸு நின்றுருந்துச்சு. அந்த பஸ்ஸு போகும்னு சொன்னாங்க. நான் அது போய் பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்து நின்றுட்டாங்க. அது ஒரு 1/4 மணி பஸ்ஸு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் அந்த பஸ்ஸு நின்றுச்சு. அதில் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கண்டக்டர் வந்து இது போகாது அப்படின்ட்டாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இறங்கி அப்புறம் இன்னொரு பஸ்ஸை கேட்டு அப்புறம் இந்த பஸ்ஸுன்னாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டாங்க. இதுக்கு பேர் வந்து கயிறு போர்டு. கயிறு போர்டுன்னு கேட்டோம்னா இந்த இடம் சொல்லுவாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வரும்போது அந்த சீனரிஸ்ங்க பஸ்ஸில் இருந்து எடுத்தது. அது ஒரு பிரிட்ஜு தாங்க. அது பிரிட்ஜில் அப்படியே நம்ம வரும்போது கிராஸ் பண்ணும்போது எடுத்தது. நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம பார்க்கறது. வழியில் அது ஒரு சர்ச்சு, அது நல்லா இருந்துச்சு பார்க்கறது. அந்த ரோட்டோரத்துலேயே இருக்குது அந்த சர்ச்சு. இது வந்து அந்த ஜெட்டி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படி போனோம்னா அங்கே இதுவில் கல்லில் வந்து சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. மாதிரி இன்னும் 2 ஃபோட்டோ இருக்குங்க, நம்ம பார்க்கலாம். இது வந்து அங்கே சைடில் இந்த ஒரு பில்டிங் தான் அது. இதுக்கு ஏதோ ஒரு பேர் மறந்துச்சு. 4 ரோடு ஏதோ ஒன்று பேர் வச்சுருந்தாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன் பாயிண்ட் அங்கே. ஸோ நாம் அந்த கொயர் போர்டுக்கு வந்துட்டோங்க. செம வெயில், 12 மணி வெயில், நடக்கவே முடியல. ஆக்சுவலாக அங்கே ரோடு போட்டுருக்கிறதுனால அங்கே எல்லாத்தையும் தோண்டி வச்சுக்கிறாங்க. அதனால் அது மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு வழியாக அந்த காயர் மியூசியம் வந்துட்டாங்க. 18 ரூபாய் டிக்கெட்டு. பார்த்தா இங்கே எல்லாம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுக்கிறாங்க. ரோடெல்லாம் புதுசாக போடுறாங்க பொழுது. ரோடெல்லாம் புதுசாக போடுறாங்களாக்கா எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. நமக்கு இது வழி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார், வாட்ச்மேனு. 3 நம்பர் கிட்ட வழியாக உள்ளார வாங்க அப்படின்றாரு. சரி பார்ப்போம். திருப்பி எப்படி போகிறதுன்னு தெரில. பஸ் ஸ்டாப் எதுன்னு தெரில. சரி பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக காயர் போர்டு 3rd என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளார நுழைஞ்சிட்டோங்க. இது வந்து அங்கே வச்சுருக்க அந்த போர்டு அது. ஸோ இப்போ இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோக்கு 50 ரூபா, வீடியோக்கு வந்து 500 ரூபாய் என்னோ சொல்லியிருந்தாங்க. சரி வீடியோ வேண்டாம், நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் அதுக்கு மட்டும்தாங்க இது வாங்கியிருந்தேன், காசு கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. சும்மா சின்ன நம்ம வீட்டில் பார்க்குற எல்லா விதமான மாடலும் இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து சணல் கயிறில் கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் அதில் வந்து நல்லா தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. இது ஆக்சுவலாக அவங்க அந்த இடத்துக்கு வந்து அது அந்த கயிறு தான் வந்து மெயின் இது போல, மெயின் வருமானம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த சணல் இருக்குது இல்லைங்க, சணலில் கயிறு, தேங்காய் நாரில் செய்யப்பட்ட பொருள் தான் எல்லாமே தேங்காய் நாரில் செஞ்ச பொருள்.
நல்ல ஒரு பெரிய ஏரியா தாங்க அது. நம்ம ஒரு 1 ஹவர் நல்லா சுற்றி பார்க்கலாம். இந்த குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் என்னது இன்ஃபர்மேட்டிவாக அங்கே போனோம். அதனால் கொஞ்சம் நிறையா அங்கே படித்தோம். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இவங்க தான் வந்து அந்த ஃபேக்ட்ரியை ஃபஸ்ட்டு நிர்மாணித்தது. இவங்க 2 பேரும் வந்து பங்களாதேஷ், மியான்மர்லேருந்து அவங்க 2 பேரை கூப்பிட்டு வந்திருந்தாங்களாம். ஸோ அவங்க 2 பேரும் கூப்பிட்டு வந்து அங்கே வந்து இந்த இந்த கயிறு இருக்கு இல்லைங்களா, அதனோட குவாலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே இது நல்லா ஹை குவாலிட்டி காயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பேரை வச்சு தான் வந்து ஆரம்பித்தாங்களாம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கேரளா ஆளுங்க கிடையாது, அதாவது மியான்மரும் அந்த பங்களாதேஷ் ஆளுங்க. ஸோ அவங்கள வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் வந்து அந்த காயர் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய எக்ஸ்போர்ட்டு பயங்கர வருமானம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடுச்சு. அந்த இப்போ நிறைய மாடல்ஸ் காந்தி தாத்தா அவங்க இது எல்லாமே வந்து அந்த கயிறுலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மாடல்லாம் உள்ளார ஒரு வீடுலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த இது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து அந்த காயர் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா அங்கே எல்லாமே மாடல்ஸ் தான், மாடல்ஸு அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மிஷினரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மிஷினரிலாம் வச்சுருக்காங்க. அந்த கயிறு திரிக்கிற மிஷின் நம்ம ஆட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மிஷினுக்கும் என்ன டிசர்வ் வரும் அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணுச்சு, இந்த மிஷின் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கு அடுத்த மிஷினில் வந்து அதை எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணாங்க, அப்போ அதுக்கப்புறம் அடுத்த மிஷினில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய வித்தியாசமான மிஷின்லாம் இருந்துச்சுங்க. அதாவது சின்ன லெவலில் இருந்து ஒரு 2 பேர் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்குரிய மிஷின்ற வரைக்கும் ஏகப்பட்ட இது இருந்துச்சு. உள்ளார போகும்போது தாங்க செம தண்ணி தாகும். ஏன்னா வெயில், நல்ல வெயில், கொளுத்துற வெயிலில் உள்ளார நுழைஞ்சோம் நாம. அதனால் செம தண்ணி தாகும். ஏதுவாக போனோம். நமக்கு ஆனால் அங்கே கைடில் ஒருவேளை நம்ம ஒரு 4-5 பேர் இதுவாக போயிருந்தோம்னா கைடு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன டைமுக்கு யாரும் ஒரே ஒரு கப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. நான் உள்ளார போகும்போது அவங்க ஆக்சுவலாக வெளியே வந்தாங்க. நான் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் உள்ளார இருந்தேன். அந்த ஒரு 1 ஹவர் உள்ளார சுற்றி பார்த்துருப்போம். 1 ஹவரும் நான் மட்டும்தான் இருந்திருப்பேன். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து காயர் போர்டு. அங்கே நம்ம ஆலப்புழா போயிட்டோம்னா அங்கே வந்து காயர் போர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம்னா அங்கே இதில் இறக்கி விட்டுருவாங்க. திருப்பி அங்கேயே பஸ். என்னன்னா வெயில். நான் போனது நல்ல சம்மரில் போனதுனால வெயில் கொளுத்து வாங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இமேஜஸ்லாம் வந்து அங்கே டிபிக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு, அதில் என்னென்னலாம் பண்ணாங்க, எவ்வளோ இது டன் கொண்டு வந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே அப்படியே அந்த காயெல்லாம் கொட்டி போய் கிடந்தாங்க ஒரு ரூமில். அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அதெல்லாம் சொல்கிறேன். அவ்வளோ ஃபுல்லாக அந்த தேங்காய்ன்றதுனால அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் நல்லா இதாக இருந்திருக்கு. அதிலே விதவிதமான காயர்ஸ், அதாவது அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, குவாலிட்டி பேஸ் பண்ணி இது முதல்ல தரம், இது 2வது தரம், 3வது தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெர்லின் மேன்ட்ரோ அவங்க இது வந்து இதை வந்து ஃபுல்லாக அந்த சன்னல்லே ரெடி பண்ணுறது. இதுதாங்க நான் சொன்ன வீடு. ஸோ வீடு அதுக்குள்ளே எல்லாமே வந்து நம்ம சன்னலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ
அது எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டேபிள் அது வந்து அந்த நம்ம ரிசப்ஷன் டேபிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி டேபிள். ஸோ அந்த டேபிள், அதுக்கு மேலே வைக்கிற அந்த வாசு எல்லாமே வந்து அந்த காயர்லேயே பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டில் அது நம்ம வீட்டில் செய்ய பார்க்குறோம் இல்லைங்களா, டோர் மேட்டு. ஸோ அந்த டோர் மேட்டு அதெல்லாமே வந்து அங்கெல்லாம் நான் ரொம்ப சீப், அங்கே தான் வந்து செய்கிறாங்க போது ரொம்ப சீப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 20 ரூபாயோ 30 ரூபாயோ இன்னும் பார்த்தேன். நம்மளுக்கு வைக்க வந்தோம்னா நம்ம தாராளமாக விற்கலாம். 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கலாம். இது வந்து யானைக்கு முன்னாடி போடுற அந்த பட்டம், விசேஷ நாளில் யானைக்கு முன்னாடி போடுவாங்கல்ல, அந்த பட்டம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மிஷினரிங்க. இது எப்படி வந்து அந்த அந்த காலத்தில் அது இதுவெல்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த அதாவது அதில் கணக்கு போட்டுருந்தாங்க. ஒரு ஒரு நாளைக்கு வந்து 5 டன்னு 5 டன்னு 5000 கிலோ அந்த சணலை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுவாங்களாம். அதுக்குரிய மிஷின்லாம் அது. ஸோ அது வந்து நம்ம புடவை நெய்கிறாங்களே, தைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதே போல் தான் அங்கேயும் இருக்குது. அதே போல் தான் அப்படியே தட்டி 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 கொண்டு வர மாதிரி அந்த இது மேட்டு ரெடி பண்ணுறாங்க இல்லையா, கீழெலாம் போடுறாங்களே, ரெட் கார்பெட் அப்படின்லாம் போடுறாங்களே, அதெல்லாமே இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் வந்து அது தறி தான் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கையால், மேனுவலும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது, எல்லாமே மிஷின் வச்சுருக்காங்க. நமக்கு அதை பற்றின அவ்வளோ நாலேஜ் இல்லைன்றதுனால நமக்கு அதை பற்றி தெரில. அந்த ஃபீல்டில் இருக்கவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு அது பார்த்தாங்கன்னா அது புரியும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த மேட்டு ரெடி பண்ணுற மிஷின். அது ஃபுல்லாக அப்படியே மேட்டு பாதியில் அப்படியே நிற்கிதுங்க. அப்புறம் உள்ளார அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆஃபீஸ் செட்டப்பு இதெல்லாமே வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது சும்மா வெளியில் இருந்த ஒரு பொம்மைங்க, அது கூட சும்மா ஒரு ஃபோட்டோ. நம்ம ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சிருச்சு. அந்த பச்சை பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். அதே நம்ம இந்த கரெக்டு தான் காலையில் வந்துட்டு